நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம லென்ஸுகள் பற்றி ஒரு தொடராக பேசிகிட்ருக்கோம். லென்ஸுகளை பற்றி நிறைய பேசலாம். நான் முன்பே சொன்ன மாதிரி ஒரு நல்ல கேமரா பாடி இருந்தால் மட்டும் பத்தாது, ஒரு நல்ல லென்ஸ் இருந்தால் நல்ல படத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நான் நல்ல படம்னு சொல்கிறது கவித்துவமான காட்சி அழகு மிகுந்த படத்தை பற்றி அல்ல. அது நீங்கள் எந்த கேமரா எந்த லென்ஸில் வேணாலும் எடுக்கலாம். நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற விஷயம் ஒரு குவாலிட்டியான இமேஜை பதிவு செய்கிறதுக்கான லென்ஸை பற்றி பேசிகிட்ருக்கேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு விலை உயர்ந்த ஒரு கேமரா மட்டுமே போதுமானது, குவாலிட்டியான இமேஜை ரெக்கார்ட் பண்ண முடியும், பதிவு செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. என்னென்னா, ஒரு கேமரா பாடி மேலே ரொம்ப அதிகமான முதலீடை பண்ணிடுறாங்க. ஆனால் ஒரு நல்ல லென்ஸை தேர்வு செய்கிறதுக்கு அவங்க தவறிடுறாங்க. அதனால் அந்த கேமராவுடைய முழுமையான பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமையே போயிடுது. ஒரு விலை உயர்ந்த காரை வாங்கிட்டு ரொம்ப ரொம்ப விலை குறைவான மலிவான ஒரு டயரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வண்டி ஓட்டுற மாதிரி, அப்போ அதோடைய வேகத்தையோ மற்ற விஷயங்களையோ நம்மளால் முழுமையாக புரிஞ்சிக்க முடியாது. அப்போது ஒரு குவாலிட்டியான இமேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக ஒரு நல்ல லென்ஸை நீங்கள் வாங்கணும். அதற்கு முன்னாடி லென்ஸுகளை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதை தான் நம்ம இந்த தொடரில் பேசலான்ட்டு முடிவு பண்ணோம். இப்போ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஃபோக்கல் லெங்த். ஃபோக்கல் லெங்த் அப்படின்னாக்க குவிய தூரம் அப்படின்னு தமிழில் அதுக்கு பேர். அப்போது குவிய தூரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஒரு லென்ஸ் அது இன்ஃபினைட் ஃபோக்கஸில் இருக்கும் பொழுது அது ஒளியை குவிக்கும் ஒரு இடம், அதை நோடல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் லென்ஸில் அந்த இடத்துல குவிக்கும். அந்த இடத்துல இருந்து உங்களுடைய சென்சார் வரைக்கும், முன்னாடி ஃபிலிம் இருந்த காலத்தில் ஃபிலிம் இருந்துச்சு, அந்த ஃபிலிம் இருந்த இடத்துல இப்போ சென்சார் இருக்குது. அந்த சென்சார் இருக்கிற இடத்து வரைக்கும் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி போகுதோ அந்த தூரத்தை ஃபோக்கல் லெங்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மில்லி மீட்டரில் அளப்பாங்க. அதை வச்சு தான் என்ன லென்ஸ் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. அதாவது 50 mm லென்ஸா, 85 mm லென்ஸா, 135 mm லென்ஸா அப்படிங்கிறத இதை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. இதை தான் நம்ம ஃபோக்கல் லெங்த் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஃபோக்கல் லெங்த் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் எந்த மாதிரியான ஃபோக்கல் லெங்த்தில் நம்ம கேமரா எப்படி பார்க்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ மிக மிக முக்கியமான விஷயம் இந்த ஃபோக்கல் லெங்த் அப்படின்னா என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது. இப்போ இது ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம லென்ஸுகளை ஐடென்டிஃபை பண்ணுறோம். இன்னும் ரொம்ப எளிமையாக நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி.